Yes, good evening, my dear students. First, prayer. Prayer முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டோரேஜ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. ரெண்டாவது டாபிக் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரேயர். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்தாபகாயஸ்ய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முகுர்முகு. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சத்சிக் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரினே ஹரிஹி ஓம் தக்ஷத். வெரி குட் ஈவினிங் டு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அண்டு பேயபிள் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக் இதில் ஸ்டோரேஜ் அண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா introduction of storage and classification of inventory, inventory management, creation of inventory master in Tally Prime, creation and maintaining with the batch wise detail, selling of stock item from the available batch or lot, returning of the expired batch stock item, viewing the batch wise report, creation and maintaining price level and price list, use price list while recording the sales transaction, revision of price list for different price level. இந்த தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. அதுக்கு முன்னாடி டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம ரெடி பண்ணிப்போம். இதுக்காக ஆல்ட் ஒயில் போய்ட்டு டேட்டா ஒன்று ரெடி பண்ணிப்போம். இது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 107 பேட்சில் இருக்கா? ஸ்ட்ரைட்டாகவே வென்எவர் இந்த மாதிரி டேட்டா மைக்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுக்கட்டுமா கேட்கும். பேக்கப் எடுத்துட்டு அப்புறம் தான் ரிப்பேர் பண்ணோம். பேக்கப் எடுக்கும்போது பேக்கப் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்டர்னல் எரர் கான்டாக்ட் டேலி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு வரும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. எகைன் டேலியை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எகைன் டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே சில சமயம் அந்த மாதிரி ஸ்டக் ஆகும். அதுக்காக கவலைப்படாதீங்க. எகைன் செலக்ட் பண்ணி வந்தால் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் ஸ்பெசிஃபை பாத்தில் கொடுக்குறேன். கண்டினியூ ரிப்பேர் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி கேட்கும். கண்டினியூ ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த மாஸ்டர் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஹையர் வெர்ஷன்லேருந்து லோயர் வெர்ஷன் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2550 வவுச்சர் இருக்குது. அந்த 2550 வவுச்சரும் என்ன பண்ணுது, ஹையர் வெர்ஷன்லேருந்து லோயர் வெர்ஷனுக்கு கொண்டு வருது. அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடக்கும். அந்த ப்ராசஸ் நடந்துட்டு போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி அதை பற்றி பார்த்துருவோம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது குடோன் அப்படின்ட்டு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குடோன் வந்து 3 வகையான குடோன் இருக்குது. ஒன்று என்னுடைய ஸ்டாக்கை என் இடத்துல வச்சுக்கிறது, அது ஒன்று. என்னுடைய ஸ்டாக்கை இன்னொருத்த இடத்துக்கு அனுப்புறது, அது ஒரு வகையான குடோன். இன்னொருத்த ஸ்டாக்கை வாங்கி நான் வச்சுக்கிறது, இது ஒரு வகையான குடோன். இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குது சென்னையில். சரவணா ஸ்டோர் அவன் மெயின்டைன் பண்ணுற குடோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
அவனுடைய பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு அவன் மொத்தமாக வாங்கி வச்சுப்பான், அங்கேருந்து எடுத்து எடுத்து வியாபாரம் பண்ணுவான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குடோன் வந்து அவனுடைய ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி 2 பெரிய கம்பெனிகள், ஹுண்டாய்னு ஒரு கார் கம்பெனி இருக்குது. ஹுண்டாய்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சப்ளையர் சோனா கோயான்னு ஒரு கார் கம்பெனி இருக்குது. ஹுண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான குடோன் மெயின்டைன் பண்ணுவான். ஒன்று தான் பேர்லேயே டேலியில் இந்த மாதிரி ஹுண்டாய் குடோன் அப்படின்னு செல்ஃபாக ப்ரைமரி லொக்கேஷன் ஒன்று வச்சுப்பான். அதுக்கப்புறம் இவன் ரா மெட்டீரியல் வந்து சோனா கோயாவுக்கு அனுப்புகிறான் இல்லையா, சீனாலேருந்து டைரெக்டாக சோனா கோயாவுக்கு வந்துடும். அப்போ இவனுடைய டேலியில் சோனா கோயா அப்படின்னு ஒரு குடோன் கிரியேட் பண்ணிப்பான். ஓன் குடோன், சொந்தமாக இருக்கிற குடோனில் ஸ்டோரேஜ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எஸ் கொடுத்து அதில் 2 கேள்வி கேட்கும். அலவ் ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல் எஸ், அவர் ஸ்டாக் வித் தேர்ட் பார்ட்டி அல்லது தேர்ட் பார்ட்டி வித் ஸ்டாக் நோ, ரெண்டுமே வந்து நோ நோ அப்படின்னு போட்டு இவனுடைய குடோனுக்கு வச்சுக்கணும். சப்போஸ் சோனா கோயாவில் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அப்படின்னா சோனா கோயாங்கிற குடோனில் போயிட்டு அதில் அலவ் ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல் எஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஸ்டாக் வித் அஸ் அல்லது அவர் ஸ்டாக் வித் தேர்ட் பார்ட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய்காரன் என்ன பண்ணுவான், அவர் ஸ்டாக் வித் தேர்ட் பார்ட்டி எஸ் அப்படின்னு கொடுத்து அதை வந்து மென்ஷன் பண்ணுவான். இதே சோனா கோயா இருக்கான்னா சோனா கோயா வந்து அவன் ஸ்டியரிங் தயார் பண்ணுற கம்பெனி, அவன் வந்து 2 குடோன் மெயின்டைன் பண்ணுவான். ஒன்று அவனுடைய குடோன், இன்னொன்று ஹுண்டாயோடைய குடோன். 2 குடோன் கிரியேட் பண்ணுவான் டேலியில். அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது அதில் ஒரு கொஸ்டின் கேட்கும், தேர்ட் பார்ட்டி ஸ்டாக் வித் அஸ். அதில் வந்து இந்த ஹுண்டாயின்னு கிரியேட் பண்ணுற குடோனில் தேர்ட் பார்ட்டி ஸ்டாக் வித் அஸ் வந்து எனேபிள் பண்ணிப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் சரக்கு அங்கே இருக்குது அப்படின்னு இவன் சொல்லுவான். இவன் சோனா கோயா என்ன சொல்லுவான், என்கிட்ட இருக்கிற சரக்கு என்னது கிடையாது, ஹுண்டா இது அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ ஜிஎஸ்டிக்காரன் வந்து கேட்டான்னா 2க்கும் ரெக்கன்சில் ஆகும், அதர்வைஸ் கஷ்டம். ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது பாருங்க. ஆச்சி மசாலா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்பெனி, ஆச்சி மசாலா. இப்போ ஆச்சி மசாலா இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவனுடைய ப்ராடக்டை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். ஹோம் அது கிடையாது, B1G1 இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். ஸ்பைசஸ், மசாலா, பிக்கிள், ட்ரெடிஷ்னல் ரைஸு, கீ, இன்ஸ்டன்ட் கிட்ஸு, ரெடி டு அதர்ஸ். முதல்ல வந்து இப்படி வச்சுருக்கான். அது என்ன B1G1, அது எனக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு வந்து B1G1 ஒரு குரூப் வச்சுருக்கான். B1G1னா பை 1 கெட் 1. எவ்வளோ முன்னாடியே அடையார் வந்து அடையார் ஆனந்த பவனுக்கு A to Bன்னு வச்சுருப்பான். 2 A ஒரு B, அடையார் ஆனந்த பவன். இவன் வந்து B1G1 ஒரு புது டேர்ம் சொல்லியிருக்கான் பாருங்க, பை 1 கெட் 1. பை 1 கெட் 1, B1G1. இந்த வேர்டு நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தான் பார்க்குறீங்களா இந்த வேர்டை? அதாவது பை 1 கெட் 1ங்கிறது தெரியும், B1G1ங்கிற வேர்டு நான் இப்போ தான் முறையாக பார்க்குறேன். B1G1ங்கிற வேர்டை இப்போ தான் பார்க்குறேன். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த வேர்டு வேர்டு B1G1னா பை 1 கெட் 1. ஓகேவா? இது எனக்கு இப்போ தான் சார் தெரியும்னா எனக்கு தம்பு இம்ப்ரெஷனில் ஒன்று போடுங்க. இதை நீங்கள் இப்படி வேணால் வச்சுக்கலாம், B2G1 அப்படின்னா பை 2 கெட் 1. ஸோ ஒரு ட்ரெண்டு இது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸில் என்னென்ன குரூப் இருக்குது. ஸோ டேலியில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். B1G1 ஸ்பைசஸ், மசாலா, பிக்கிள் அப்படி கொடுக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் அப்படின்னா அதுக்கு கீழே கேட்டகரியில் சில்லி பவுடர்னு ஒரு கேட்டகரி, டர்மரிக் பவுடர்னு ஒரு கேட்டகரி, கொரியாண்டர் பவுடர்னு ஒரு கேட்டகரி. அதில் ஐட்டம் நேம், இப்போ சில்லி பவுடரில் 25 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஐட்டம் நேம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி, ஹவு டு கிளாசிஃபை த இன்வென்ட்ரி. அடுத்தது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். அடுத்தது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். 2550 வவுச்சர் தான் ஆயிருக்கு, மொத்தம் 326 வவுச்சருக்கு அதான் ஆயின்ட்டுருக்கு. ஆயிண்டே இருக்கட்டும், பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா ஒரு இன்வென்ட்ரி எப்போ வாங்கணும். இப்போ நீ என்ன ப்ராடக்ட், ஒரு மளிகை கடை இருக்குது, ஒரு மளிகை கடையில் 1000 வகையான ஐட்டம் இருக்கும். இருக்கிற ஐட்டத்தையே வாங்கி வாங்கி வைக்கக்கூடாது, இல்லாத ஐட்டத்தை வாங்காமல் விட்டுறக்கூடாது. ரைட்டா? என்ன பொருள் கேட்டாலும் கொடுக்கணும்.
எந்த பொருள் கேட்டாலும் கொடுக்கணும். அது எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, ரீஆர்டர் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம வீட்டில் ஏற்கனவே நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம வீட்டில் நம்ம அம்மா தான் ஒரு பெஸ்ட் ஸ்டோர் கீப்பர். சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்ததுன்னா ஒய்ஃப் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டோர் கீப்பர். நமக்கு தெரியாது நம்ம தான் பெஸ்ட் ஸ்டோர் கீப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட நம்ம கிளாஸில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோர் கீப்பர் இருக்காங்க. உப்புலி ஒன் ஆஃப் த ஸ்டோர் கீப்பர். சார் நான் எப்படி சார் ஸ்டோர் கீப்பர் ஆக முடியும்? நீ ஒன்று அறியாமலே நீ ஒரு ஸ்டோர் கீப்பராக இருக்க. எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பு எவ்வளோ வாங்கி வைக்கிறோம். இது எவ்வளோ நாளைக்கு வரும், எவ்வளோ நாளைக்கு வராது, இது தீர்ந்து போகும்போது அடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத நாம் நம்ம ஹஸ்பண்டுக்கு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லி நம்ம வாங்கி ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்போ நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு. எப்போ அது ரீஆர்டர் லெவல். அரிசி வாங்கணும். அரிசி எப்போ வாங்குவோம்? அரிசி வந்து வாங்கி முதல்ல ஒரு பானையில் கொட்டியாச்சு 1ஆம் தேதி. அந்த அரிசி பானை 26 கிலோ 26 கிலோ அரிசி வாங்கி கொட்டியாச்சு. உள்ள 30 கிலோ. ஸோ மேக்ஸிமம் 30 கிலோ கெப்பாசிட்டி. அதில் ஒரு மூட்டை வாங்கி கொட்டியாச்சு. ஏற்கனவே ஒரு 4 கிலோ இருக்குது. இப்போ 30 கிலோ இருக்குது. அது மேக்ஸிமம் லெவல். அதுக்கு மேலே கொட்ட முடியாது. கொட்டினா கீழே சிந்திடும். அதுலேருந்து டெய்லி அரிசி எடுத்துகிட்டே இருந்தால் அரிசி தீரும். ஒரு 15 கிலோ வரும். 15 கிலோ வரும்போது அரிசி எப்போ வாங்கலாம்? 15 கிலோ வந்து ஆவரேஜ் லெவல். அப்போ வாங்கலாமா? வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 30 கிலோ அரிசியும் வாங்கி கொட்டும்போது 26 கிலோ வாங்கி கொட்டும்போது 10 கிலோ தான் பிடிக்கும், அல்லது 15 கிலோ பிடிக்கும். பாக்கி அரிசியை நீ மூட்டையிலே கட்டி வச்சுக்கணும். அப்போ வாங்கி ஒரு நாளில் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்புறம் திரும்பவும் 15 கிலோ அரிசிலேருந்து டெய்லி ஒவ்வொரு கிலோவாக எடுத்துகிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல் 5 கிலோ வந்துடும். அது மினிமம் லெவல். 15 கிலோ ஆவரேஜ் லெவல். 30 கிலோ டேஞ்சர் லெவல். 5 கிலோ வரும்போது மினிமம் லெவல். அப்போ நீ அரிசி ஆர்டர் பண்ணி வாங்கிடணும். அப்பயும் வாங்கல சார், திரும்பவும் எடுத்துகிட்டு இருக்கோம், காசு இல்லை, அரிசி எடுத்துகிட்டே இருக்கோம். 28 29ஆம் தேதி வந்தாச்சு, கையில் 2 கிலோ தான் இருக்குது. டேஞ்சர் லெவல். அதுக்கு பேர் என்ன? டேஞ்சர் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 கிலோவையும் எடுத்தாச்சு. 29ஆம் தேதி 1 கிலோ, 30ஆம் தேதி 1 கிலோ, 30 கிலோ நெல் முடிஞ்சு போச்சு. ஃப்ளாட்டு. அதுக்கு பேர் என்னன்னா ஜீரோ லெவல். ட்ரம்மை கவுத்தாச்சு. ஸோ என்னென்ன லெவல் இருக்கு? மேக்ஸிமம் லெவல், ஆவரேஜ் லெவல், மேக்ஸிமம் லெவல், ஆவரேஜ் லெவல், லோயர் லெவல், டேஞ்சர் லெவல், ஜீரோ லெவல். வென் ஐ ஹேவ் டு பர்ச்சேஸ். மேக்ஸிமம் லெவல் இருக்கும்போது வாங்குவேன்னா வாங்க மாட்டேன். ஆவரேஜ் லெவல் இருக்கும்போது வாங்குவேன்னா வாங்க மாட்டேன். பட் மினிமம் லெவல் வரும்போது வாங்குவேன். ஆனால் காசு இருக்கணும். டேஞ்சர் லெவல் வரும்போது கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஜீரோ லெவல் வரும்போது வாங்கலன்னா அடுத்த வேலை கிடையாதுன்னா 4 நாள் பட்டி கிடக்கலாம், 5 நாள் போய் சேர வேண்டியதுதான். ஸோ வென் ஐ ஹேவ் டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறோம் பார்த்தியா? நான் எப்போ அரிசி வாங்கணும்னு நம்ம முடிவு எடுத்து வாங்குறோம் பார்த்தியா? தட் இஸ் கால்டு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். தட் இஸ் கால்டு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். ஆனால் நீ வாங்கணும்னு முடிவு எடுக்கிற. 5 கிலோ இருக்கும்போது 25 கிலோ ஷார்ட், 25 கிலோ வாங்கணும்னு போய் கடையில் கேட்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை 26 கிலோ தான் இருக்கும். ஏன்னா 25 கிலோனா ஜிஎஸ்டி உண்டு, 26னா கிடையாது. அதனால அரிசி 26 கிலோக்கு விற்பான். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுவேன்? நீ 26 கிலோ தான் வாங்கி ஆகணும். ஸோ ரீஆர்டர் லெவல்ங்கிறது எந்த லெவல் வரும்போது நீ அரிசி வாங்கணும்னு முடிவு பண்ணுற? ஜீரோ லெவலா, டேஞ்சர் லெவலா, மினிமம் லெவலா, எந்த லெவல்? தட் இஸ் கால்டு ரீஆர்டர் லெவல். வேற ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா நீ எவ்வளவு ஆர்டர் பண்ணணும், எவ்வளோ மூட்டை ஆர்டர் பண்ணணும், எத்தனை கிலோ மூட்டையில் எவ்வளோ ஆர்டர் பண்ணணும். தட் இஸ் கால்டு ரீஆர்டர் குவான்டிட்டி. ஓகேவா? தட் இஸ் கால்டு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். எப்போ வந்து உனக்கு ஆர்டர் பண்ணினா உனக்கு கேரியிங் காஸ்ட்டு, ஆர்டரிங் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு வந்து EOQன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஹவு மச் குவான்டிட்டி யூ ஹேவ் டு ஆர்டர். சப்போஸ் யுவர் ஆர்டர் வில் கேரி த கேரியிங் காஸ்ட் ரூட் ஆஃப் 2AB/CS அப்ளை பண்ணி பார்த்து உன்னுடைய எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி என்னங்க தெரியணும். ரைட்டா? தட் இஸ் கால்டு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் அண்ட் மெயின்டைனிங் பேட்ச் வைஸ் டீடைல். Some product required batch wise detail, some product still required not only batch wise detail, along with the batch wise detail we need to maintain the manufacturing date and the expiry date. That is very important. Why a product
required manufacturing date and why the product required the expiry date. Why the product required manufacturing date? Some of the product manufacturing date is irrelevant. Irrespective of manufacturing date, date of buying is requirement. It's goods only. Example of the product சொல்றேன். Suppose assume that washing machine ஒன்று purchase பண்றேன். அதுக்கு வந்து 3 years guarantee கொடுக்குறான் அல்லது 5 years guarantee கொடுக்குறான். அந்த 3 years guarantee, 5 years guarantee அல்லது 1 year guarantee, whatever the may be. டேட் ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து கேரண்டி கொடுத்தா ஒத்துப்பியா இல்லை டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்லேருந்து கேரண்டி கொடுத்தா ஒத்துப்பியா? டேட் ஆஃப் பர்ச்சேஸ். புரியுதா? என்னைக்கு நீ வாங்குற அது முக்கியம். என்னைக்கு வாங்குறது தானே முக்கியம். எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணது முக்கியம் இல்லையே. அப்படின்னா எப்போ வேணால் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம், என்னைக்கு வாங்குறது தானே முக்கியம். அதுக்காக ஒரு பழைய ப்ராடக்ட்டு இன்னைக்கு 2025 2020 மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீ வாங்குவியானா வாங்க மாட்டேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? சார் இந்த ப்ராடக்ட் அவுடேட்டடாக இருக்கும் போது ரொம்ப பழைய ப்ராடக்டாக இருக்குது. யோ உனக்கு எங்கே இருந்தானேயா, உனக்கு தான் 2 வருஷம் கேரண்டி இருக்கு. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி வேணும். ப்ராடக்டில் என்ன ஃப்ரெஷ்ஷு உனக்கு வந்து எதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா, ஃபுட் ஐட்டம் கன்சியூமர் பண்ணக்கூடியது, மெடிசின் ஐட்டம், ஃபுட் ஐட்டம், ட்ரிங்க்ஸ் ஐட்டம், அதுக்கு வேணால் நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஓகே. உனக்கு கேபிட்டல் அசெட் மெஷினரி அது அது என்னைக்கு தயார் பண்ணா என்ன? ஃப்ரம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து உனக்கு கேரண்டி இருக்குது, வாங்கி போக வேண்டியது தானே. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ரொம்ப முக்கியம். ஹவு ஃப்ரெஷ் இட் இஸ் அப்படின்னு நமக்கு தேவை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் டீடைல். விச் கம்பெனி ஷுட் மெயின்டைன் பேட்ச் வைஸ் டீடைல் அப்படின்னா, எஸ்பெஷலி மெடிசின் கம்பெனி, மெடிக்கல் ஷாப், ஃபுட் ஐட்டம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, ஆல் ஐட்டம் ஷுட் மெயின்டைன் வித் பேட்ச் வைஸ் டீடைல். அது பேட்ச் வைஸ் டீடைல் மேண்டேட்டரியாக மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக? சப்போஸ் இஃப் எனி ஆஃப் த ப்ராடக்ட் கெட் அஃபெக்டட் பை ஹியூமன், ஒரு மனுஷனுக்கு ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, எந்த பேட்சில் தயார் பண்ண ப்ராடக்ட் அந்த மாதிரி ஆச்சு கண்டுபிடிக்கணும்ல. இப்போ கூட பாருங்கள், பிலால் பிரியாணி கடையில் மவுண்ட் ரோட்டில் இருந்த பிலால் ஒன்று பிரியாணி சாப்பிட்டு 8 பேர் வாந்தி மயக்கம் ஹாஸ்பிட்டலில் சீரியஸ். அப்போ என்னைக்கு தயார் பண்ண பிரியாணின்னு தெரியணும் இல்லையா? அதில் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட் இருக்கணுமா வேண்டாமா? அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும். 10 நாளைக்கு முன்னாடி தயார் பண்ண பிரியாணியா, நேற்றுக்கு தயார் பண்ண பிரியாணியா? அதே மாதிரி ஒரு மெடிசின் வாங்கி சாப்பிட்றோம், நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, எப்போ தயார் பண்ணது தெரியணும். அன்றைக்கி யாரெல்லாம் டியூட்டியில் இருந்தா அது விசாரணை பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் தேவை. அது ஒன்று. ரெண்டாவது பேட்ச் வைஸ் டீட்டெயில் வேணும். எதுக்குன்னா டு அசர்டைன் த காஸ்ட்டு. காஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும். ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் ஒரு இட்லியோட காசு 25 ரூபாங்கிறான் சேலிங் ப்ரைஸு. அந்த இட்லிக்கு எப்படி அவன் 25 ரூபான்னு சொல்லுவான்? ஒரு கரண்டி மாவு தான் ஊற்றுனான் இட்லிக்கு, அதனுடைய விலை 25ங்கிறான். அதே ஒரு கரண்டி மாவு தான் தோசைக்கும் ஆகுது, ஆனால் தோசையோட ரேட்டு 150 ரூபாங்கிறான். ஒரே கரண்டி மாவு தான், இட்லியாக கொடுத்தா 25, தோசையாக கொடுத்தா 150 ரூபாங்கிறான். அதே ஒரு கரண்டி மாவு. அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி ஆனியன் போட்டோன்னா 200 ரூபாங்கிறான். நீ என்ன 50 ரூபா வெங்காயம் அதில் போடுற, 1 கிலோ வெங்காயம் அதில் போட்டு வைக்கிற? கிடையாது. வேல்யூ அடிஷன். ஸோ இட்லியோடைய காசை நீ எப்படி கண்டுபிடிக்கிற? ஒரு இட்லி 25 ரூபாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிற? மொத்தம் நீ எவ்வளோ மாவு, ஒரு 10 கிலோ மாவு அரிசி வாங்கி உளுந்து வாங்கி அரைச்சி போட்டு வச்சுருக்க. அந்த 10 கிலோ உளுந்துலேருந்து எவ்வளவு இட்லி வருது, அதனுடைய ப்ரொடக்ஷன் காசு ப்ளஸ் அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண ஆகிற காசு, ரெண்ட்டு, இதை சப்ளை பண்ணுற எடுக்கிற காசு, எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். டோட்டலாக ஒரு 15,000 வருது 1000 இட்லி தயார் பண்ண. டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்டு ஒரு 100 அப்படின்னா ஒரு இட்லி வந்து 15 ரூபா. நமக்கு 15 ரூபா அடக்கம், அப்போ 25 ரூபா வை அப்படின்னு சொல்லி வைக்கிறது, டேமேஜ்லேருந்து லெஸ். ஓகேவா? இதுக்கு வந்து பேட்ச் வைஸ் டீட்டெயில். பேட்ச் வைஸ் டீட்டெயில் 2 மெயின்டைன் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசர்டைன் த காஸ்ட், ரெண்டாவது ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸ்பயர்டு பேட்ச் ஸ்டாக் ஐட்டம். சப்போஸ்
ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அதை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுறது எப்படி? அதை எப்படி டேலியில் அக்கௌண்ட் பண்ணுறது? வியூவிங் த பேட்ச் ரிப்போர்ட், பேட்ச் வைஸ் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது? அடுத்தது மெயின்டைனிங் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல், கிரியேஷன் ஆஃப் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல். ஒரு கம்பெனி இருக்குது, ப்ராடக்ட் ரிமைன் சேம், பட் டிபெண்டிங் அப்பான் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த சன்ட்ரி டெட்டார் த ப்ரைஸ் மே வேரி. நீ ஒரு மளிகை கடை வச்சுருக்க, உங்ககிட்ட 1 கிலோ அரிசி வாங்குறான் 40 ரூபான்னு கொடுப்பேன். ஒரு மூட்டை வாங்குறான் 25 கிலோ 35 ரூபான்னு தரணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு மூட்டை வாங்குறவனுக்கு அந்த ரேட்டு அப்படின்னா 10 மூட்டை வாங்கினா கிலோ மூட்டைக்கு 120 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி டீலர் ப்ரைஸ், ரீட்டைல் ப்ரைஸ், அதை எப்படி மென்ஷன் பண்ணுறது டேலியில்? ஃபர்ஸ்ட் நீ வந்து இதெல்லாம் நடத்திட்டோம், நம்ம மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் நடத்தியாச்சு. அந்த மாதிரி ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது. ரிவைஸ் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். ரிவைஸ் பண்ணும்போது ஹிஸ்டாரிக்கல் மணி 7 போதும், ஹச் ஆரோக்கியமாக தானே ஒருத்தன் வருவான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இடியாப்பக்காரன் வருவான், பரோட்டாக்காரன் வருவான், எல்லாரும் நம்மள்ட்ட தான் வருவானுங்க. இவன் இடியாப்பன்னு கத்தலைன்னா நமக்கு தெரியாது பாரு, கிளம்ப மாட்டானுங்க. ஓகேவா? அடுத்தது ரிவிஷன் ஆஃப் ப்ரைஸ் லெவல் லிஸ்ட். இந்த ப்ரைஸ் லிஸ்ட் மாத்திரம் எப்படிங்கிறது பார்த்துருவோம். அப்படின்னு பார்த்தோன்னா டேலி இன்னும் ஓப்பன் ஆகி தொலைல. 2550 வவுச்சரில் 976 வவுச்சர் தான் மைக்ரேஷன் ஆகிருக்கு. ரிப்பேர் கம்பெனி டேட்டா இது இன்னைக்கு முடியாது போல இருக்கு. இது இன்னைக்கு முடியாது தம்பி. ரைட், ஓகே. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? அடுத்த டாபிக் போகலாமா? ஸோ இதை நம்ம நடத்திட்டோம். எதை நடத்திட்டோம்? ஸ்டோரேஜ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி டாபிக் ஓவர்.